ட்ரைபல் வில்லேஜ் மாதிரியாட்டிருக்கு. சூப்பரான ஒரு இடம். ஸோ ஏற்காடு ஒரு ஒர்க்காக கிளம்பியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ராருங்க, இந்தியா எல்லா கண்ட்ரியோட பேரும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு. போன முறை ஆரம்பா கூட பார்க்கல. சூப்பராக இருக்குது. சேவராயன் ஹில்ஸ், ஏற்காடு அவைட்ஸ். ஸோ ஏற்காடு கிளம்பியிருக்கேன். எதுக்கு கிளம்புனேன்னு எனக்கே தெரில. சரி எதுக்கும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு கேஷுவலான ஒரு விசிட். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பாயிண்ட்டு செம்ம சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஏரியா நல்லா பசுமையாக இருக்குது. சம்மர் டைமில் வரோம்னா இந்த இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பசுமையாக இருக்காது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்பு, எவ்வளோ மரம் இருக்குது. தென்னை மரம் சேலத்தில் இவ்வளோ தென்னை மரம் இருக்காங்கிறதே ஆச்சரியமாக இருக்குது. அதே போல் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, எல்லாம் மரம் நிறையா இருக்குது. இந்த ஹைட்லேருந்து பார்க்கும்போது ஏதோ புல் செடி மாதிரி இருக்குது, ஆனால் கீழே இருக்கிறது எல்லாமே மரம். இந்த சைடில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரம், எக்கச்சக்கமான தென்னை மரம் இருக்குது. கிட்டத்தட்ட 10,000-20,000 மரம் இருக்க மாட்டிருக்கு, அவ்வளோ மரம் இருக்குது. ஸோ தூரத்தில் தெரிகிறது அந்த டேன் மேக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இது அந்த கல் வெட்டி எடுக்கிறாங்க அந்த இடம் நிறையா தெரியும். ஸோ ஏற்காடு வந்துட்டோம். இவ்வளோ க்ரீனரியாக இருக்குது பாருங்கள், செமையாக இருக்குது. கிளைமேட்டும் பார்த்திங்கன்னா வெயில் அந்தளவுக்கு இல்லை, ஒரு நார்மலான ஒரு கிளைமேட்டு. ஸோ நம்ம அடுத்து வந்து ஏற்காடில் போய் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ண பெண்டிங் இருக்க இடம், இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லை அப்படிங்கிற இடத்த வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாம். கூட்டமே இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை. ஏற்காட்டில் பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் நிறையா கூட்டமாக இருக்கும். ஸோ நாளைக்கு வெள்ளி சனி அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமெல்லாம் ஃபுல் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி கூட்டம் இல்லை. சாப்பிட்றதுக்கும் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நம்ம அங்கே பிரபாகரன் மெஸ்ஸில் சாப்பிட்லாமான்னு ஒரு யோசனை இருக்குது. பட்டு அந்தளவுக்கு ஒரு பசி இல்லை. அதனால் வாங்க போகலாம். வேறு ஏதாவது முக்கியமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் இருந்ததுன்னா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். ஸோ நம்ம பட்டு உலகம்னு சொல்லி இது ஒரு பார்க் மாதிரி, அது போக உள்ளே வந்து பட்டு வளர்ப்பை பற்றியும் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கு 15. மாயத்தோட்டம் 20 ரூபா. ஸோ இந்த இடமே வந்து சூப்பராக இருக்குங்க. சின்ன பசங்களை கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஏதோ இன்றைக்கி இந்த இடம் லேடிஸ் சீட்டுக்கு போகிற வழியில் இந்த கார்டன் இருக்குது, பட்டு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏற்காடில் இது வரைக்கும் நம்ம பார்க்காத இடம். குழந்தைங்களுக்கு சூப்பராக டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். ஸோ பார்த்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் டைம் வீட்டிலேருந்து வரும்போது கூட்டிகிட்டு வரணும். கேம்ஸ் நிறையா இருக்குங்க, புது புது கேமாக இருக்குது. ஏதோ ரொட்டேட் பண்ணுற மாதிரியாட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொம்மை. இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் போட்டு வச்சுருக்காங்க. பிக் டால் இஸ் பிளேஸ்ட் இன் கிரவுண்ட் வித் ப்ராட் சர்க்குலர். சுற்றுற மாதிரியாட்டிருக்கு. கழுத்தில் போட்டு சுற்றினோமா கீழே விழுவாது. ஓய், இழுத்தோம் அப்படின்னா வருது, சாய மாட்டேறாரு. ஓ மை காட், சூப்பராக இருக்குல்ல. இந்த மாதிரி எல்லாமே நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. ஆக்சுவலாக டைம் வந்து நான் ஒரு 3 மணிக்குள்ளே சேலம் போகணும். டைம் 2:10 ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து இந்த இடத்தையே பார்த்துருக்கேன். ரொம்ப பெரிய இடமா தான் இருக்குது. இந்த மாதிரி கேம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு நிறைய கேம்ஸ் இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இடமே வந்து சொல்லப்போனால் நல்லா டைம் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் பண்ண பார்க்கு. இந்த அண்ணா பார்க்கோட இந்த பார்க்கு வந்து சூப்பராக இருக்குது. சார் அந்த மாதிரி தூரியில் வச்சுருக்காங்க. இங்கே யாருமே அந்தளவுக்கு வரமாட்டாங்களாட்டிருக்கு, கூட்டமே இல்லை. ஏன்னா உள்ளே இருக்குது, ஏதாவது போட் ஹவுஸ்லேருந்து இந்த இடம் பேக் சைடில் யாருக்குமே தெரிலன்னு நினைக்கிறேன், அதனால வரல நிறைய பேர். பா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க, நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். ரியலி ரொம்ப வந்து சூப்பரான ஒரு இடம். நல்லா வந்து வீக்கெண்ட் வந்து எப்படி வீக்கெண்ட்லேயும் கூட்டம் இருக்குமான்னு தெரில. இது வந்து ரொம்ப உள்ளே வரணும். கிட்டத்தட்ட போட் ஹவுஸ்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இன்றைக்கி எதாச்சும் அந்த பக்கம் வந்தேன். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இடத்த பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் டைம் வந்துட வேண்டியது தான் ஃபேமிலியோட. ஐயோப்பா, ஏற்காட்டில் இவ்வளோ சூப்பரான இடம்லாம் இருக்கா, தெரியவே இல்லை. அது போக இன்னும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பட்டு வளர்ப்புக்கு தனியாக ஒரு இது இருக்க மாட்டிருக்கு, போய் பார்ப்பாங்க. புது கேம்ஸ் மாதிரி இருக்குது.
ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க இது எப்படி விளையாடணும் அப்படின்னு. ஹியர் தேர் ஆர் 2 parabolic dishes installed facing each other. 2 persons should stand in front of the dishes facing the dish and should keep their mouth at the ring provided. One should speak in a feeble voice and the other can hear it clearly. How the sound waves from one person reflected at the first dish travels in straight line to the second dish and is converges into a single point where we can hear a clear voice. Sound has the property of reflection, convergence and divergence like light. இங்கே வந்து ஒருத்தர் வாய் வச்சு பேசணும் அப்படின்னா 2 பேர் நின்றுக்கணும். இந்த எண்டில் இருந்து அந்த எண்டில் ஒருத்தர் நின்னோம் அப்படின்னா வாய்ஸ் வந்து அந்த இதில் வச்சு மவுத் வச்சு பேசும்போது இந்த இடத்துல வச்சு வாய்ஸ் பேசணும் அப்படின்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கவங்களோடதுக்கு கரெக்டாக வாய்ஸ் கேட்குங்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸ். வெல்கம் டு அவர் சேனல் அர்சர் லுக்ஸ். பூமி உருண்டையாட்டம். சரி, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வந்து கூப்பிட்டு வந்துட வேண்டியது தான் சர்வேசனை. சூப்பராக இருக்குங்க. இந்தியா எல்லா கண்ட்ரியோட பேரும் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்தியா, சைனா, செம சூப்பராக இருக்குங்க. ஒரு பெரியவங்களுக்கு வந்து கூப்பிட்டு வரோம் அப்படின்னாலும் எல்லாமே கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மெயினாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்க்கு பற்றி போட்டிருக்காங்க. அதுதான் அந்த மெயினான இந்த இடம். சின்ன பசங்களுக்கு கூப்பிட்டு வந்தோன்னா நல்லா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான இடங்க. ஸோ இது ஏதோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க, ட்ரைபல் வில்லேஜ் மாதிரியாட்டிருக்கு. சூப்பரான ஒரு இடம். அப்படியே வந்து ரியலிஸ்டிக்காக வந்து ட்ரைபல்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி. இங்கே பாருங்கள், உட்கார்றதுக்கு கூட சேர், இந்த மாதிரி சேர்ன்னு சொல்லிட்டேன், கல்லுலேயே வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து குடிசையும் பார்த்திங்கன்னா அப்படியே ட்ரைபலோட வில்லேஜ் மாதிரி. ஆக்சுவலாக இந்த ஒரு செட்டப்பில் வந்து வீடு இருந்ததுன்னா வச்சிங்களேன், எந்த ஒரு டென்ஷனே இருக்காது. என்ன காரணம்னா ஒரு ரிலாக்ஸ்டாக பீஸ்ஃபுல்லாக ஒரு சுத்தமான ஏர். இப்போ மூக்கே வந்து க்ளீன் ஏரை சுவாசிக்கிறதுனால மூக்குக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. பொல்யூஷனாக இருக்க ஏரை சுவாசிக்க தான் மூக்கிலேருந்து எல்லாத்துக்குமே பிரச்சனை. பட் இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யார் வந்தீங்களாலும் இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க மேலே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஹார்ட்டின் ஷேப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பசங்களுக்கு கேம்ஸ் நிறையா இருக்குது. வந்தால் ஒரு 2 to 4 hours வரைக்கும் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ பெரிய இடமா இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாகவே இந்த 2 சைட்லேயுமே கேம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்க் போர்டுன்னு சொல்லி அதோட இது மாதிரி போட்டிருக்காங்க, எக்ஸிபிஷன் ஆட்டம். நம்ம பார்ப்போம், டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம், இல்லை நெக்ஸ்ட் டைம் வருவோம். இதில் அந்த இதில் போட்டிருக்காங்க கல்லில் சில்க் வேல்டு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துக்கும் வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன், இது மாதிரி வந்ததே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது ஏரியா. சில்க் வேல்டு. இடம் ஃபுல்லாகவே சில்க் வேல்டு. இந்த மேலே என்ன பில்டிங்கிறது நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கண்காட்சின்னு தான் போட்டிருக்கு, பார்ப்போம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களுக்கு 30 ரூபா. இதுலேயே வந்து இது பெரிய இடம், இங்கேயே எல்லாமே இடம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறது வந்து ஜென் சீட்டு, அந்த சைடில் ஒரு ரோடு போகும், அதில் வந்து போனீங்கன்னா லேடிஸ் சீட்டு. ஸோ பட்டு வளர்ப்புக்கும் வந்து தனியாலாம் எதுவும் டோக்கன் வாங்க வேண்டியதில்லை. இதே 30 ரூபாய்க்கு இவ்வளோ இடத்த நீங்கள் சுற்றி பார்க்கலாம். ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. இவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு. பாருங்கள் எவ்வளோ பெரிய இடம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக சர்வேஸனையும் வீட்டில் கூட்டிகிட்டு வந்துட வேண்டியது தான். எவ்வளோ பெரிய இடமா இருக்குது பாருங்கள். நல்லா க்ளீன் ஏராக இருக்குது. மெயினாக வந்து காற்று நல்லா சுத்தமான காற்றுங்கிறதுனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யார் வந்தாலும் ஏற்காடு வந்து நம்ம பிளேஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், போய் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக அந்த பட்டு வளர்ப்பை பற்றி எல்லாமே மேலே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் மாதிரி போட்டிருப்பாங்களாட்டிருக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம் அப்படின்ட்டு. கொக்கூன் டு சில்க் கண்காட்சி அரங்கம், மல்பரி கார்டன் டு கொக்கூன். செமையாக பண்ணிடுவாங்களாட்டிருக்கேன்.
ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மல்பரி கார்டன் டு கொக்கூன், அதாவது ஒரு மல்பரி இலையிலேருந்து எப்படி வருதுன்னு. இது வந்து தமிழ்நாடு அரசு பட்டு வளர்ப்பு திட்டம். ஸோ அவங்க இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. மல்பெரி செடி இதை சாப்பிட்டு தான் வந்து மண்புழு வளரும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கொக்கூன் யான், அதாவது சில்க் யான் சொல்கிறது, சில்க்கு கூட்டில் இருந்து தான் அந்த சில்க் வந்து தயாரிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்த இது வந்து கொக்கூன், அந்த பட்டு புழுங்கிறது அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இதை வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மல்பெரி சில்க் இந்த முட்டையிலேருந்து அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஜ் வந்து வளர்ந்து புழுவாக வர வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பீஸே வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் கிடையாது, பிரிண்ட்லாம் இல்லை, ஒரிஜினலாக வந்து அந்த புழு வந்து எப்படி அந்த முட்டையிலேருந்து எப்படி புழு வந்து உருவாகுதுங்கிறது ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. பாருங்கள், இது வந்து மல்பெரி சில்க் ஓமு. ஸோ இது எல்லாமே வந்து அதோட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பட்டாம்பூச்சியாக மாறுறது, அதுக்கு முன்னாடியே தான் வந்து அந்த புழுவே வந்து தன்னை சுற்றி ஒரு கூடு கட்டும், அதுதான் வந்து சில்க்குங்கிறது. செமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த சில்க், அதாவது பட்டு கூடு. ஸோ இதுலேருந்து தான் வந்து பட்டு நூல் தயாரிப்பாங்க. தண்ணியில் போட்டு அதுலேருந்து ஏதோ அந்த நூல்லாம் எடுப்பாங்க. ஸோ அதோடய ப்ராசஸ் தனி. சில்க், ஒரிஜினல் சில்க்கு, செம சாஃப்டாக இருக்குது. இதான் கொக்கூனுங்கிறது. இந்த பட்டு புழுவுக்கு மேலே வந்து பட்டு புழுவே வந்து தனக்கு மேலே ஒரு கூடு மாதிரி கட்டும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சில்க்கு. பாருங்கள்லாம் எவ்வளோ இது பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணுறாங்க. பட்டு நூல், அதிலேருந்து வர பட்டு நூல்லேருந்து வர இதில் தான் வச்சு நம்ம சாரீ, சில்க் சாரீ, சில்க் வேஷ்டி எல்லாம் தயாரிப்பாங்க. ரொம்ப காஸ்ட்லியானது. சூப்பராக இருக்குங்க. ஸோ இவ்வளோ நாளாக நம்ம வராமட்டாச்சு. ஸோ எல்லாமே டெமோ வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது வந்து பட்டில் வந்து என்னென்னலாம் தயாரிக்கிறது அப்படின்னு. ஸோ எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. ஸோ பட்டு நூல், கொக்கூன் டு சில்க்கு, இது வந்து மல்பெரி கார்டன் டு கொக்கூனு. இது கொக்கூன் டு சில்க்கு வந்து எப்படிமா உருவாகுதுங்கிறதுக்கு இது ஒரு தனியாக ஒரு பிளாக்கு. ஸோ ஒவ்வொன்றும் தனித்தனியாக மிஷினரி போட்டிருக்காங்க. மிஷின்லேருந்து எப்படி இந்த மிஷின் மூலிமா எப்படி சில்க் நூலை வந்து சில்க் அந்த கூட்டிலேருந்து எப்படி நூலாக தயாரிக்கிறாங்க அப்படின்னு, அதுக்கு உண்டான எல்லா மிஷின்ஸும். சில்க் யான்லேருந்து இந்த பாபினில் பிடிச்சி அதுக்கு அடுத்த ப்ராசஸ் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பட்டு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பவர் லூம், அதாவது பவர் லூம் கிடையாது, ஹேண்ட்லூம். சார் 3D வியூவில் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விசுவல் இல்யூஷன், பிரமிட் ஸ்ட்ரக்சர், சூப்பர். இந்த பில்டிங் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நேரில் இப்படி பார்த்தா தான் தெரியும், ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒரு பிரமிட் மாதிரி 3D வியூவில் தெரியுது. ஸோ இதில் வந்து என்னென்னா கிராவிட்டி, ஓ மை காட், பாருங்க கிணறு மாதிரி செட்டப். ஆக்சுவலாக அது வந்து கிணறு கிடையாது, இதுவும் ஒரு இல்யூஷன் தான். இன்ஃபினிட்டி வெல், ரொம்ப ஆழமான ஒரு இது மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும். இது இவ்வளோ தான் இந்த ஸ்டூலோட ஹைட்டு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி போட்டிருக்காங்க, கிராவிட்டி வெல். ஸோ இதுவும் அதாவது இது வந்து நம்ம ஜாயின் பண்ணுறது. கிணறே பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஆழம், ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆழம் போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பெண்டுலம் மாதிரி ஈக்குவலான ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கேருந்து இழுத்து விட்டோம் அப்படின்னா அதே ஈக்குவல் ஃபோர்ஸில் அங்கே போய் இது மோஷன் போகும். அதுதான் வந்து நியூட்டன்ஸ் கிராடில். ஆக்சுவலாக இந்த மாதிரி வந்து அதில் வந்து அந்த உள்ளே பார்த்திங்கன்னா பின்னாடி சைடில் வழி இருக்குது. அதில் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த இதில் தலையை விட்டு பார்க்கும்போது இதில் எல்லாமே மிரர் ஃபிட் பண்ணியிருக்காங்க.
அதனால் தலை மட்டும் தான் தெரியும். ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா தலை வேணால் இருக்க மாதிரி இருக்கும், உடம்பு தெரியாது. ஸோ இந்த மாதிரி இங்கேயே பார்த்திங்கன்னா எல்லாமே விற்கிறாங்க. இந்த நார், அதே போல் இதெல்லாம் வந்து தேங்காய் எண்ணெய், இதுதான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கேயே இருக்காட்டிருக்கு. அது போக சாக்லேட்ஸு, இது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல்லு வச்சுருக்காங்க, ஒரிஜினலாக வந்து ஈக்லிப்டஸ். ஈக்லிப்டஸ் ஆயில் எல்லாமே எனக்கு. ஹோம்மேட் சாக்லேட்டு. அப்படியே தேன் வந்து பார்த்திங்கன்னா தேன் எவ்வளோங்கக்கா ரேட்டு? 1/2 லிட்டர் 500 ரூபாயா? ஒரிஜினலான தேன். முல்தானி மிட்டி, இந்த மாதிரி நிறையா வந்து மூலிகை பவுட்ரு, ஆவாரம், நலுங்கு மாவு, ஏங்கப்பா டீத்தூள் பாக்கெட்டு, இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்காங்க. பட்டை, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலான இது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க சேல்ஸுக்கு. சாக்லேட்ஸ்லாம் நிறையா வச்சுருக்காங்க. சாக்லேட் வாங்குறதுக்கு இன்றைக்கி டைம் இல்லை, டைம் ஆகிடுச்சு. 3 மணிக்குள்ளே சேலம் போய் ஆகணும். மேலே தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குது, போகிறதா இருந்தாலும் போகலாம். நெக்ஸ்ட் டைம் வருவோம். இன்றைக்கெலாம் டைம் ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே ப்ராப்பர்ட்டி தான். பைக்லேயும் கூட போகலாம் மாட்டிருக்கு. வந்தால் நல்லா சூப்பராக வந்து டைம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான இடம். பட்டு உலகம் இதுதான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான ஒரு இடம். சரி, நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக இது இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ டைம் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அடுத்து சர்வீஸ்னையோ இல்லை வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரும்போது இந்த இடத்த வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய், see you. ஒரு மரமும் பாருங்கள் எவ்வளோ பெரிய அகலத்தில் இருக்குது, சூப்பராக இருக்குது மரம். சப்போஸ் எடுத்துகிட்டு வந்தால் கூட உட்காந்து சாப்பிட்லாமான்னு, ஏன்னா சாப்பிட்ற மாதிரி இடம் இருந்துச்சுன்னா சூப்பரான ஒரு இடம். எல்லாமே வந்து நீட்டாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் கார்டன்னு சொல்லி அது ஒரு இடம் இருக்குது. நிறையா அது பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. நம்ம இன்றைக்கி பாதியிலே வந்து கிளம்புற மாதிரி கிளம்புறோம். நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். வந்து ரெகுலராக வாங்குகிற இடத்துல வாங்கியாச்சு. பிளாக் சாக்லேட் வித்து இது கடலக்கொட்டை 230 ரூபா 1/4 கிலோ.